Hello students, welcome to Just Know It. இந்த வீடியோல நம்ம current affairs related practice questions solve பண்ணலாம். So first question, consider the following statements about fair and remunerative price. So இது என்ன அப்படினு கேக்குறாங்க. So first statement பாருங்க, FRP is the rate at which government purchases sugarcane from sugarcane growers அப்படினு இருக்கு. So இங்க இந்த statement wrong. ஏன் அப்படினா see FRP is the rate at which, not the government, it's the sugar mill owners. Okay. So sugar mill owners purchases sugarcane from the sugarcane growers. So it's a rate at which sugar mill owners purchases sugarcane from sugarcane growers அப்படிங்கிறது தான் correct, government இல்லை, right? Second statement பாருங்க, FRP is determined on the basis of recommendation of Commission for Agricultural Costs and Prices and after consultation with states அப்படினு இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் இங்க correct, right? So option B 2 only is the correct answer. இப்போ வந்து இந்த FRP பத்தின சில டீடைல்ஸ் பார்க்கலாம் நம்ம. So FRP is determined under this order. So sugarcane control order 1966க்கு கீழ தான் டிட்டர்மைன் பண்றாங்க. சோ நீங்க வந்து MSP அப்படினு ஒன்னு படிச்சிருப்பீங்க, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். ஸோ குறைந்தபட்ச ஆதரவு விலை. ஸோ இது வந்து ஒரு 20 மேற்பட்ட பயிர்களுக்கு வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஸோ இது வந்து கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணும், நேரடியாக ஃபார்மர்ஸ்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைஸ் தான் இது, இந்த எம்எஸ்பி. பட் இது அப்படி இல்லை, இந்த ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், சுகர் கேனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே வந்து பே பண்ணுறது யார் அப்படின்னா சுகர் மில் ஓனர்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் த மினிமம் ப்ரைஸ் தட் சுகர் மில்ஸ் ஹாவ் டு பே டு சுகர் கேன் ஃபார்மர்ஸ் அண்ட் இட்ஸ் டிட்டர்மைன் அண்டர் திஸ் ஆர்டர். ஸோ இதை அப்ரூவ் பண்ணுறது யாருன்னா, ரெக்கமெண்ட் பண்ணுற அதாரிட்டி நம்ம பார்த்தோம் CACP. ஸோ இந்த CACP வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது, அதை அப்ரூவ் பண்ணுறது கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். அண்ட் ஒய் திஸ் இஸ் இன் நியூஸ்? ஸோ ரீசன்ட்லி இந்த கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ₹290 per quintal. ஸோ அதாவது அடுத்த அப்கமிங் சுகர் கேன் சீசன். ஸோ இந்த சுகர் கேன் சீசன் வந்து அக்டோபர் 2021 டு செப்டம்பர் 2022. ஸோ இந்த சுகர் கேன் சீசனுக்கான FRP வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ₹290 per quintal. ஸோ அதுதான் இது நியூஸில் இருந்தது. ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் சுஜலம் கேம்பெயின்? ஸோ இந்த சுஜலம் கேம்பெயினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, டு கிரியேட், ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர், டு கிரியேட் மோர் அண்ட் மோர் ODF plus villages by undertaking waste water management at a village level, right? ஸோ இந்த ODF plus status அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஓப்பன் டெஃபெகேஷன் ஃப்ரீ, ரைட்? ஸோ திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத ஒரு கிராமம் அப்படிங்கிறது தான் இந்த ODF ஸ்டேட்டஸ், ரைட்? இப்போ இதில் ODF ப்ளஸ் அப்படிங்கும்போது திறந்த வெளியில் மலம் கழித்தல் மட்டும் இல்லை, திறந்த வெளியில் சிறுநீர் கழித்தலும் அந்த கிராமத்தில் இல்லை. கூடவே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பொது கழிப்பிடங்கள் எல்லாம் நல்லா பராமரிக்கப்படுது அப்படிங்கிற சூழல் இருந்தால் அந்த கிராமத்துக்கு இந்த ODF ப்ளஸ் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே இந்த மாதிரியான ODF ப்ளஸ் வில்லேஜஸை நிறைய நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஸோ ODF ப்ளஸ் வில்லேஜஸை நம்ம நிறைய க்ரியேட் பண்ணணும்னா கண்டிப்பாக அங்கே அந்த வில்லேஜில் ஜென்ரேட் ஆகக்கூடிய வேஸ்ட் வாட்டரை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. இது ஒரு 100 நாள் கேம்பெயின், ரைட்? ஸோ 100 days கேம்பெயின் அஸ் அ பார்ட் ஆஃப் ஆசாதி கா அம்ருத் மகோத்சவ். ஸோ நீங்கள் இந்த டேர்ம் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஆசாதி கா அம்ருத் மகோத்சவ். ஸோ நம்ம 75th இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ணோம் ரீசெண்டாக. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக நிறைய மினிஸ்ட்ரிஸுக்கு கீழே நிறைய ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு ஸ்கீம் தான் இந்த சுஜலம் ஸ்கீம், ரைட்? ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா, திஸ் இஸ் டன் பர்டிகுலர்லி த்ரூ கிரியேஷன் ஆஃப் 1 million சோக் பிட்ஸ். அதாவது கழிவு நீரை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக நிறைய கழிவுநீர் தொட்டிகளை வந்து அமைக்க போகிறாங்க, சோக் பிட்ஸ் அமைக்க போகிறாங்க. ப்ளஸ் கிரே வாட்டர் மேனேஜ்மெண்ட், கிரே வாட்டர்னால் நம்ம சீவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ சாக்கடை. ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான அதுக்கான ஆக்டிவிட்டீஸையும் முன்னெடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே, சுஜலம் கேம்பெயினுக்கு கீழே. ஃபைன், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஈஸ் 4.0 ரிஃபார்ம்ஸ் அஜெண்டா. ஓகே, ஸோ இது ஒரு சீர்திருத்தம், அது எந்த செக்டரில் கொண்டு வந்த சீர்திருத்தம் அப்படின்னு இந்த கேள்வி கேட்குது. ஸோ அது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் ரிலேட்டடாக கொண்டு வந்த சீர்திருத்தமா, இல்லை உற்பத்தித்துறை மேனுஃபேக்சரிங் செக்டரில் கொண்டு வந்த சீர்திருத்தமா, வங்கித்துறையில் வந்த சீர்திருத்தமா, இல்லை வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் வனவிலங்கு பாதுகாப்பு சார்ந்த சீர்திருத்தமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே கரெக்ட் ஆன்சர் வந்து பேங்கிங் ரிஃபார்ம்ஸ், ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ
இந்த ஈஸ் அப்படிங்கிறது ஒரு அக்ரோனிம். ஸோ அதோடைய எக்ஸ்பேன்ஷனை நம்ம பார்க்கலாம். சி this is the expansion, enhanced access and service excellence reform agenda. Okay, so EASE, EASE, fine. So it's a common reform agenda for PSB, so public sector bank, பொதுத்துறை வங்கிகள் அதை வந்து சீர்திருத்துவதற்கான ஒரு திட்டம் தான் இது, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை சீர்திருத்துறதுக்கான. ஸோ என்னெல்லாம் இதோடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆக்சுவலாக இந்த ஈஸ் அப்படிங்கிற இந்த ரிஃபார்ம் ஸ்கீம் வந்து முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. ஸோ 1.0, 2.0, 3.0 எல்லாம் இருக்குது. ஸோ 3 கட்டம் இதுக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து 4வது கட்டம், ரைட்? ஸோ அப்போ இந்த 4.0ல் என்னெல்லாம் மேஜர் தீம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24/7 பேங்கிங். ஸோ 24 மணி நேரமும் பேங்கிங் சர்வீசஸ் வந்து மக்களுக்கு கிடைக்கணும். அந்த வகையில் நம்முடைய டெக்னாலஜிக்கல் செட்டப்பை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் நார்த் ஈஸ்ட். ஸோ நார்த் ஈஸ்ட்டில் இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதியில் வந்து இந்த பேங்கிங் சர்வீசஸ் எல்லாருக்கும் போய் சேரணும், அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம். அப்புறம் பேட் பேங்க். ஸோ இன்றைக்கி வந்து பேங்க்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ், ஓகே, என்பிஎஸ், சரியா? ஸோ வாராக்கடன்கள் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த பேட் பேங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து முன்னாடியே முன் வச்சிட்ருக்காங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், செயல்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த ஈஸ் 4.0 கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரைசிங் ஃபண்ட்ஸ் அவுட் சைட் பேங்கிங் செக்டர். ஸோ பேங்கிங் செக்டருக்குள்ளே மட்டும் நம்ம ஃபண்டை ரைஸ் பண்ணாமல், ஸோ நம்ம மார்க்கெட் சைடில் வந்து என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் போய் ஃபண்டை ரைஸ் பண்ணுற மாதிரியான வேறு விதமான வழிகளை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்னொரு முக்கியமான அம்சம் இதுக்கு கீழே. அப்புறம் லெவரேஜிங் ஃபின்டெக் செக்டர். ஃபின்டெக் அப்படின்னா ஃபினான்ஷியல் டெக்னாலஜிஸ். ஸோ தொழில்நுட்பம், நிதி சார்ந்த தொழில்நுட்பங்களை வந்து, ஸோ இந்த நிதி பரிமாற்றம், ஓகே, ஸோ இந்த ஃபினான்ஷியல் செக்டரில் டெக்னாலஜியை வந்து அட் த மோஸ்ட் எந்த அளவுக்கு அதை நம்ம பயன்படுத்த முடியுமோ அட் தி பெஸ்ட் நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இன்னொரு அம்சம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைனலாக எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன். ஸோ வங்கிகள் வந்து அந்தந்த மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டியோட சேர்ந்து எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான அந்த மாவட்டத்தில் என்ன மாதிரியான குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமோ அதற்கான விஷயங்களை வந்து முன்னெடுக்கணும், அந்த எக்ஸ்போர்ட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணணும், அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸுக்கு எக்ஸ்போர்ட்ஸை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு அம்சம். ஸோ இந்த இவ்வளோ அம்சங்களையும் உள்ளடக்கினது தான் இந்த ஈஸ் 4.0 ரிஃபார்ம் அஜெண்டா. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஃபோரம் ஃபார் டீகார்பனைசிங் டிரான்ஸ்போர்ட், ரைட்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். It has been launched by Niti Aayog in collaboration with International Renewable Energy Agency. So இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஏன்னா it has been launched by Niti Aayog, இது கரெக்ட் தான், பட் in collaboration with not International Renewable Energy Agency, this is in collaboration with World Resources Institute. ஓகே, ஸோ இது வந்து இங்கே ராங். ஸோ அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து பாருங்கள், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், this forum is a part of the Nationally Determined Contributions Transport Initiative for Asia project. So in the statement inga correct. So idu vandu it's a part of this project. Okay, so option B 2 only is the correct answer. So idu enna madri forum appdinu paakalam nama. So it's a joint program. Okay, so ஒரு 7 organizations சேர்ந்து இந்த NDC TIA அப்படிங்கிறது it's a part of the forum. Actually forum for decarbonizing transport அப்படிங்கிறது is a part of this project NDC TIA. ஸோ இந்த NDC TIAங்கிறது இட்ஸ் a joint program of 7 organization. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த 3 countries, சைனா, இந்தியா, வியட்நாம், ஸோ இந்த 3 countries-லையும் டீகார்பனைசிங் டிரான்ஸ்போர்ட். நமக்கு வந்து கார்பன் எமிஷனில் முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட் செக்டர். ஓகே, ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 90% ஆஃப் எமிஷன்ஸ் வந்து ஃப்ரம் ரோடு டிரான்ஸ்போர்ட். இந்த டிரான்ஸ்போர்ட் செக்டர்லேயே அதுக்குள்ளாடியே பார்த்தீங்கன்னா ரோடு டிரான்ஸ்போர்ட்லேருந்து நமக்கு 90% ஆஃப் எமிஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டீகார்பனைசிங் டிரான்ஸ்போர்ட் செக்டரை வந்து டீகார்பனைஸ் பண்ணுறது, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸுக்கு ஸ்விட்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது முக்கியமான ஒரு தேவை. ஸோ அப்போ அதுக்காக உருவாக்கப்படுறது தான் இந்த ஃபோரம், இந்த ப்ராஜெக்ட், ரைட்? ஸோ இந்த ஃபோரத்துடைய எய்ம் என்ன அப்படின்னா டு பிரிங் டவுன் பீக் லெவல் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ், ரைட்? ஸோ கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் மாதிரியான இந்த பசுமை இல்ல வாயுக்களினுடைய அந்த எமிஷன்ஸை குறைக்கணும், எஸ்பெஷலி ஃப்ரம் டிரான்ஸ்போர்ட் செக்டர். ஓகே, ஸோ அதுலேயும் குறிப்பாக ஏஷியாவில் இந்த
மிக முக்கியமாக இந்த 3 நாடுகள்லையும் இந்த டிரான்ஸ்போர்ட் செக்டர்லேருந்து வரக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபோரத்தினுடைய நோக்கம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் among the following statements about PM cares is incorrect? தவறு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ PM cares பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. PM caresங்கிறது ஒரு ஃபண்ட். ஸோ ரீசெண்டாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த கொரோனா பேண்டமிக் ஸ்டார்ட் பண்ண அந்த டைமில் தான் they have started this. ஸோ இப்போ இதை பற்றின இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இட் இஸ் a dedicated fund to deal with any kind of emergency or distress situation. ஸோ இது கரெக்டிங்க. ஸோ இந்த ஃபண்டினுடைய நோக்கமே அதுதான். ஓகே, ஸோ ஒரு அவசர நிலையை வந்து நம்ம எதிர்கொள்வதற்கான ஒரு ஃபண்டு தான் இது. ஸோ அதுக்கான செலவுகளை வந்து நம்ம மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபண்டு தான் இது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே கரெக்டு. அடுத்து பாருங்கள், த எக்ஸ் அஃபிஷியோஸ் ட்ரஸ்டீஸ் ஆஃப் தி ஃபண்ட் இன்க்ளூட் பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ ட்ரஸ்டீஸ் யாரெல்லாம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர், அப்புறம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுது. இங்கே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி இன்கரெக்ட். ஸோ இங்கே ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே வந்து ஏன் இது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைம் மினிஸ்டர் வந்து ஆக்சுவலி நாட் அன் எக்ஸ் அஃபிஷியோ ட்ரஸ்டி, இஸ் அன் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் திஸ் ஃபண்ட். ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ், மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ், இவங்க எல்லாருமே வந்து எக்ஸ் அஃபிஷியோ ட்ரஸ்டீஸ். பட் பிரைம் மினிஸ்டர் இஸ் தி எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். ரைட், ஸோ அப்புறம் வந்து இட் கன்சிஸ்ட் என்டையர்லி ஆஃப் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன். ரைட், ஸோ வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் தான். ஸோ கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் இதில் வருமே தவிர அரசு வந்து என்ன பண்ணாதுன்னா ஒரு பட்ஜெட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஃபண்டை வந்து இந்த PM கேர்ஸுக்குன்னு சொல்லி அலோகேட் பண்ணாது. ஓகே, ஸோ இட் கன்சிஸ்ட் என்டையர்லி ஆஃப் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் டஸ் நாட் கெட் எனி பட்ஜெட்டரி சப்போர்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே கரெக்டு. அடுத்தது, டொனேஷன்ஸ் டு PM கேர்ஸ் ஃபண்ட் என்ஜாய் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. எஸ், நீங்கள் வந்து இந்த இதுக்கு இந்த ஃபண்டுக்கு வந்து டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். ப்ளஸ் இப்போ வந்து கம்பெனிஸ், உங்களுக்கு தெரியும் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013, ஸோ கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ கம்பெனிஸ் வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து தே ஹாவ் டு ஸ்பெண்ட் டுவர்ட்ஸ் சம் சோஷியல் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இந்த ஃபண்டுக்கு வந்து அவங்க டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இந்த கார்ப்பரேட் CSR எக்ஸ்பெண்டிச்சர் அதை கணக்கில் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபண்டினுடைய அந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லுது. ரைட், ஓகே, ஸோ லுக் அட் திஸ். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம விரிவாக பார்க்கலாம். நான் சொன்னது மாதிரி ஸோ PM கேர்ஸுடைய எக்ஸ்பேன்ஷன் பாருங்கள், பிரைம் மினிஸ்டர்ஸ் சிட்டிசன் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் ஃபண்ட், அதுதான் PM கேர்ஸ். ரைட், ஸோ இது வந்து இட்ஸ் டு டீல் வித் எனி கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இங்கே வந்து இட்ஸ் சேரிட்டபிள். இந்த ஃபண்டை வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, இட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ஒரு ட்ரஸ்ட்டாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர், எக்ஸ் அஃபிஷியோ ட்ரஸ்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ரைட், ஸோ இப்போ இது ஏன் ரீசெண்டாக நியூஸில் இருந்தது அப்படின்னா, ஸோ ரீசெண்ட்லி இந்த கொரோனா பேண்டமிக்கு பிறகு நிறைய குழந்தைகள் வந்து ஆர்ஃபன்ஸ் ஆகிருக்காங்க. இதை 2 பேரண்ட்ஸ் இறந்த குழந்தைகள் இருக்கிறாங்க, ஒரு பேரண்ட் ஸோ ஏர்னிங் மெம்பர் அப்பாவை இழந்த குழந்தைகள் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளினுடைய கல்வி செலவை வந்து இந்த PM கேர்ஸ் ஃபண்டுலேருந்து நம்ம அரசு வந்து செலவு செய்ய முடியுமா, ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, ஃபண்டை ரிலீஸ் பண்ண முடியுமா, அந்த குழந்தையுடைய கல்வி செலவுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டிருந்தது. ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஸ்க்டு தி யூனியன் கவர்மெண்ட் இஃப் இட் கேன் இமீடியட்லி ரிலீஸ் மணி ஃப்ரம் தி PM கேர்ஸ் ஃபண்ட் ஃபார் தி எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன் ஹூ ஹேவ் பீன் ஆர்ஃபன்ட் டியூரிங் தி COVID-19 பேண்டமிக். ஸோ ஒரு கேள்வி எழுப்பியிருந்தது அரசிட்ட. ஸோ அதனால் இந்த PM கேர்ஸ் ஃபண்ட் பற்றின கொஸ்டின் வந்து இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ரைட் டு ப்ரைவசி இஸ் டிக்ளேர்ட் எ ஃபண்டமெண்டல் ரைட் பை சுப்ரீம் கோர்ட் இன் புட்டசுவாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 2017. ஸோ ரைட் டு ப்ரைவசிங்கிறது அது ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லுது. எஸ், இட்ஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த கேஸில் தான் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் பண்ணியிருந்தது. அது ரைட் டு ப்ரைவசிங்கிறது என்னது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இட்ஸ் இன்ட்ரின்சிக் பார்ட் ஆஃப் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அண்டர் ஆர்டிகல் 21. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல் நம்பர் 21. இந்த ஆர்டிகல் 21க்கு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிற ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டிக்கு கீழே இந்த ரைட் டு ப்ரைவசி வருது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் ஆர்டிகல் 21 அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இதுவும் கரெக்ட். ஸோ இங்கே ஆப்ஷன் சி போத் 1 and 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ஏன், வாட்ஸ் தி கண்டெக்ஸ்ட், ஏன் இந்த ரைட் டு ப்ரைவசியை நம்ம இங்கே படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ ரீசன்ட்லி ஒரு ஆக்டர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது அவங்களுடைய பிக்சர்ஸ் வந்து ஆன்லைனில்
இருக்குது, அந்த ஆன்லைனில் இருக்கிற பிக்சர்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான, ஸோ என்னுடைய ரைட் டு ப்ரைவசியை வந்து அதை வயலேட் பண்ணுது, ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேஸ் வந்து அங்கே ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அது ரிலேட்டடான அந்த லீகல் ப்ரொவிஷன்ஸ் வந்து டிஸ்கஷனில் இருந்தது. ஸோ அப்போ இங்கே இந்த ரைட் டு ப்ரைவசிக்கு கூட நம்ம வந்து 2 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே ரைட் டு ப்ரைவசியை ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு நம்ம சொல்கிறோம், கோர்ட் வந்து சொல்லியிருக்குது ஒரு கேஸில், ரைட் 2017 அதை சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ இங்கே 2 விஷயம், இந்த ரைட் டு ப்ரைவசின்னு வரும்போது 2 ரைட்ஸ் வந்து இன்னும் நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து படிக்க வேண்டியிருக்கு. ஒன்று வந்து ரைட் டு பி ஃபர்காட்டன், ரைட். ஸோ ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படின்னா, ஸோ இட்ஸ் த ரைட் டு ஹேவ் பப்ளிக்லி அவைலபிள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ரிமூவ்டு ஃப்ரம் தி இன்டர்நெட். ஸோ இந்த உரிமையும் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அதாவது ஒரு தனிநபர் தன்னுடைய தகவல்கள் இணையத்தில் இருக்குது, ஸோ அது வந்து அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க, ஸோ அந்த தகவல்கள் வந்து இணையத்திலேருந்து நீக்கப்படணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அதை வந்து அந்த உரிமை வந்து அவங்களுக்கு இருக்குது, அதை வந்து நீக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு அதுதான் ரைட் டு பி ஃபர்காட்டன்ஸ். த ரைட் டு ஹேவ் பப்ளிக்லி அவைலபிள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ரிமூவ்டு ஃப்ரம் தி இன்டர்நெட், சர்ச், டேட்டாபேசஸ், வெப்சைட்ஸ் ஆர் எனி அதர் பப்ளிக் பிளாட்ஃபார்ம், ரைட். ஸோ அதான் ரைட் டு பி ஃபர்காட்டன். அப்புறம் வந்து ரைட் டு பி லெஃப்ட் அலோன். ஸோ ரைட் டு பி லெஃப்ட் அலோன்னா, ஸோ சொசைட்டி வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த சமூகம் ஒரு தனி மனிதனுடைய சாய்ஸஸில் தலையிடக்கூடாது. ஓகே, ஸோ இட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் தட் சொசைட்டி வில் நாட் இன்டர்ஃபியர் இன் தி choices made by the person so long as they do not cause harm to others. That means ஒருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம் இந்த மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தலை அப்படின்னா அந்த விருப்பத்தை வந்து என்னது ஏற்றுக்கொள்ளணும் சமூகம், அதில் வந்து எந்த இன்டர்ஃபரன்ஸையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஸோ இது ரெண்டும் வந்து இந்த ரைட் டு ப்ரைவசியில் இது ரெண்டும் கோர் பார்ட், ரைட். ஸோ ரைட் டு ப்ரைவசி இன்க்ளூட்ஸ் தீஸ் 2 ரைட்ஸ். ஸோ ரைட் டு பி ஃபர்காட்டன் அண்ட் ரைட் டு பி left alone. ஸோ இது ரெண்டுமே வந்து கோர் பார்ட் ஆஃப் திஸ் ரைட் டு ப்ரைவசி. ஓகே, ஸோ இது சார்ந்த இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து ரீசெண்டாக நியூஸில் இருந்ததுனால இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ட்ரோன் ரூல்ஸ் 2021. ஸோ வாட் இஸ் திஸ் ட்ரோன் ரூல்ஸ் 2021? ட்ரோன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கல், ரைட், UAV, ஃபைன். ஸோ இங்கே இட் எஸ்டாப்ளிஷஸ் the need for various approval including certificate of conformance, operator permit, etc. இது கரெக்ட். ஸோ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லிபரலைஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ட்ரோன் ரூல்ஸை வந்து லிபரலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்லியர் இந்த மார்ச் 2021 ரிலீஸ் பண்ண அந்த நோட்டிஃபிகேஷன், இந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. ஸோ நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நிறைய பிஸ்னஸ் பீப்புள், டெக்னாலஜி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஸோ அதுக்கு வந்து ஒரு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதை வந்து இன்னும் லிபரலைஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்காக இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில லிபரலைசேஷனோட இந்த ட்ரோன் ரூல்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய அப்ரூவல்ஸ், ஓகே, ஸோ நிறைய அப்ரூவல்ஸுக்கான தேவை வந்து இப்போ வந்த இந்த ட்ரோன் ரூல்ஸ் வந்து குறைக்குது. ஸோ இதை நோட்டிஃபை பண்ணது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஓகே, ஃபைன். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கேரேஜ் ஆஃப் ஆர்ம்ஸ், அம்யூனிஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஆன் ட்ரோன்ஸ் ஹேஸ் பீன் ப்ராஹிபிட்டட். அஃப்கோர்ஸ் அது வந்து ப்ராஹிபிட்டட் தான், அது கரெக்ட் அண்டர் திஸ் ட்ரோன் ரூல்ஸ். தென் த இம்போர்ட் ஆஃப் ட்ரோன்ஸ் வில் பி ரெகுலேட்டட் பை டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். ஓகே, ஸோ இந்த அத்தாரிட்டி வந்து அதை ரெகுலேட் பண்ணுவாங்க, ட்ரோன்ஸுடைய இறக்குமதி அப்படின்னு சொல்லுது இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுவும் கரெக்டுங்க. ஸோ ஆப்ஷன் டி 1, 2 and 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர், ரைட். ஸோ நம்ம இப்போ இந்த ட்ரோன் ரூல்ஸில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். நோ செக்யூரிட்டி கிளியரன்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும், ஒரு ட்ரோனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா செக்யூரிட்டி கிளியரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முந்தி ரிலீஸ் பண்ண ரூல்ஸில் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அது இல்லை, அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸுக்கு இது இல்லை. ஓகே, செக்யூரிட்டி கிளியரன்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுது இந்த ரூல்ஸு. தென் த நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் பர்மிஷன்ஸ். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 25 ஃபார்ம்ஸும் பர்மிஷன்ஸும் வாங்கணும். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் 5. ஓகே, ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்ரூவல் ப்ரொசீஜர்ஸை வந்து ஈஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஒரு ட்ரோனை வந்து வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி பயன்படுத்த முடியும். ஸோ அதுதான். தென் வந்து நோ பைலட் லைசன்ஸ் வில் பி ரெக்வயர்ட் ஃபார் ஆப்ரேட்டிங் சிறிய ட்ரோன்ஸ், இப்போ நானோ ட்ரோன்ஸ், மைக்ரோ ட்ரோன்ஸ், இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பைலட் லைசன்ஸ் தேவையில்லை. ஸோ எஸ்பெஷலி நான் கமர்ஷியல் பர்பஸஸுக்கு அதை பயன்படுத்தும் போது. ஓகே, ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லை. டைப் சர்டிஃபிகேட், ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ப்ரையர் பர்மிஷன், அப்புறம் ரிமோட் பைலட் லைசன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லை. எதுக்குன்னா R&D பர்பஸஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பர்பஸஸுக்காக நீங்கள் ட்ரோனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு அமைப்பு யூஸ் பண்ணுதுன்னா அதுக்காக இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ரெஜிஸ்டர் பண்ணி டைப் சர்டிஃபிகேட் வாங்கி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது.
Okay, so these are few highlights under this drone rules 2021. So next question போலாம் நம்ம SAMRIDH program. So what is this SAMRIDH program? It's actually to create a conducive platform to Indian software products startups. Okay, so இது என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதை வந்து லான்ச் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ரைட். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது பாருங்கள், ஸ்டார்ட் அப் ஆக்சிலரேட்டர்ஸ் ஆஃப் மெய்டி ஃபார் ப்ராடக்ட் இன்னோவேஷன். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் எஸ்பெஷலி சாஃப்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து எமர்ஜ் ஆகணும், இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது, டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ SAMRIDH, ஸோ இதோடைய பேர், ரைட். ஸோ இது ஃபோக்கஸ் ஆன் ஆக்சிலரேட்டிங். ஸோ ஒரு 300 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா முடுக்கி விட போகிறாங்க, ரைட். ஸோ தே ஆர் கோயிங் டு ப்ரொவைட் ஆல் தீஸ் திங்ஸ், சர்வீசஸ், கஸ்டமர் கனெக்ட். ஸோ அந்த ஸ்டார்ட் அப்ஸுக்கு அந்த ஸ்டார்ட் அப்ஸ் என்ன ப்ராடக்ட்ஸை வந்து டெவலப் பண்ணுறாங்களோ அந்த ப்ராடக்ட்ஸ் யாருக்கு எந்த கஸ்டமருக்கு தேவை, ஸோ அந்த கஸ்டமருக்கு கூட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ஏற்படுத்த போகுது. அப்புறம் இன்வெஸ்டர்ஸ், ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே நீட் ஃபண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இன்வெஸ்டர்ஸ் இருந்தால் தான், முதலீட்டாளர்கள் இருந்தால் தான் முதலீடு செய்ய முடியும். ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ், கரெக்டான இன்வெஸ்டர்ஸ் யார் இருக்கா அப்படிங்கிற அவங்களுக்கு கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொவிஷன்ஸை இது செய்ய போகுது. ஸோ இன்வெஸ்டர் கனெக்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்மர்ஷன், ரைட். ஸோ அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்த SAMRIDH ப்ரோக்ராம் வந்து ஒரு 300 ஸ்டார்ட் அப்ஸுக்கு இந்த சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண போகுது. கஸ்டமர் கனெக்ட், இன்வெஸ்டர் கனெக்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்மர்ஷன். ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷரை அந்த ஸ்டார்ட் அப்ஸுக்கு கொடுக்க போகுது. ஃபைன், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இது வந்து திஸ் இஸ் அபவுட் அ பிளேஸ், திஸ் இஸ் அபவுட் எ லொக்கேஷன். ஸோ திஸ் பிளேஸ் இஸ் லொக்கேட்டட் டு தி சவுத் வெஸ்ட் ஆஃப் Guwahati city, right? It is one of the largest freshwater lakes in Assam. Fine. So largest freshwater lake. It is considered as one of the staging sites for migratory birds in India and some of the large congregations of aquatic birds in Assam during winter. Because of the richness of avian fauna, it has been selected as one of the important bird area sites by BirdLife International. It has been designated as a Ramsar site in November 2022. ஸோ இது எந்த இடம், இந்த பேசேஜில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எந்த பிளேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் இட் தீபோர் பீல், காசிரங்கா, மனாஸ் ஆர் பங்காங் சோ, ரைட். ஸோ இங்கே வந்து தீபோர் பீல் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ தீபோர் பீல் இஸ் இன் அஸ்ஸாம். த ஒன் அண்ட் ஒன்லி ராம்சர் சைட் இன் அஸ்ஸாம் இஸ் தீபோர் பீல். ஃபைன், ஸோ அதுதான் இது. ஸோ ஏன் இது நியூஸில் இருந்தது அப்படின்னா, ரீசென்ட்லி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஹஸ் நோட்டிஃபைட் an eco-sensitive zone. ஓகே, ஸோ அது என்ன eco-sensitive zone? ஸோ இங்கே ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இந்த தீபோர் பீல் வந்து ஒரு வெட்லேண்ட் ப்ளஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இது தீபோர் பீல், ரைட். ஸோ ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குதுன்னா அதை சுற்றி ஸோ அரௌண்ட் 10 கிலோமீட்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஃபர் ஜோன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 10 கிலோமீட்டர் டயமீட்டர் வந்து இந்த 10 கிலோமீட்டர், ரைட், வந்து இட்ஸ் அ பஃபர் ஜோன். ஸோ இந்த பஃபர் ஜோனை தான் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக, இந்த ஜோனில் இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த 10 கிலோமீட்டர் இந்த சுற்றளவில் சர்டன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ப்ராஹிபிட்டட். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இங்கே இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மைனிங் ஆக்டிவிட்டியை வந்து பண்ண முடியாது, ரைட். கோல் மைனிங், அயன் ஓர் மைனிங், ஸோ அந்த மாதிரி எந்த மைனிங் ஆக்டிவிட்டீஸையும் பண்ண முடியாது. பெரிய பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது, ரைட். ஸோ இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் ஆர் ப்ராஹிபிட்டட். தென் சம் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரெகுலேட்டட், ரைட். சே ஃபார் எக்ஸாம்பிள் சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், இப்போ ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரெகுலேட்டட். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பர் பெர்மிஷன் வாங்கி என்ன பண்ணணும், நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். தென் சர்டன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் பெர்மிட்டட். சே ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே வந்து இந்த பகுதிகளில் ஏற்கனவே முன்னாடியே பண்ணிட்டு இருந்த ஆர்கானிக் ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஸோ இந்த மாதிரியான சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத விஷயங்களை வந்து பெர்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன். ஸோ இப்போ உடனடியாக இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியோ இல்லை இந்த எக்காலஜிக்கலி இம்பார்ட்டண்டான அந்த ரீஜனை பக்கத்தில் நம்ம உடனடியாக ஹியூமன் ஹேபிடேஷன்ஸையும் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸையும் அலோவ் பண்ணால் ஸோ ஸ்லோலி இந்த பகுதி வந்து என்ன ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். ஸோ அதை இந்த ரீஜனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படிங்கிற ஒரு பஃபர் இதை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் ஆர் எக்காலஜிக்கலி ஃப்ரஜைல் ஏரியாஸ் ஆர் ஏரியாஸ் நோட்டிஃபைட் பை MOEFCC அரவுண்ட் ப்ரொடெக்டட் ஏரியாஸ், நேஷனல் பார்க் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், ரைட்.
ஸோ இதில் வந்து இதுதான் கான்செப்ட் வந்து இதுதான். சில ஆக்டிவிட்டீஸ் ஆர் ப்ராஹிபிட்டட், சில ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரெகுலேட்டட், சில ஆக்டிவிட்டீஸ் ஆர் பர்மிட்டட். ஸோ ஃபைனல் கொஸ்டின், question number 10. The terms NGC 7733 and NGC 7734 seen in the news recently are related. They are related to galaxies in the Tohan constellation. So ஏன் இது நியூஸில் இருந்தது அப்படின்னா, recently Department of Science and Technology reported that Indian scientists, so Indian Institute of Astrophysics உள்ள Indian scientists வந்து they discovered merger of 3 supermassive black holes. ஸோ இந்த டோஹான் கன்ஸ்டலேஷனில் உள்ள கேலக்சிஸ் மர்ஜ் ஆகும்போது உருவான சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைட்? ஸோ இதை வந்து ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியஸ்னா என்னன்னா, ஸோ தே ஆர் தி சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் இன் தி சென்டர் ஆஃப் தி கேலக்சி. ஒரு கேலக்சியோடைய சென்டரில் இருக்கக்கூடிய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை தான் நம்ம ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஸ்கவரி வந்து இட் வாஸ் மேட் யூஸிங் டேட்டா ஃப்ரம், ஸோ இந்தியாவுடைய ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி ஒன்று இருக்குது, ஆஸ்ட்ரோசாட், ரைட்? ஸோ இந்த ஆஸ்ட்ரோசாட்டில் இருக்கக்கூடிய இந்த அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப், ஓகே. ஸோ இதை வச்சு இதுலேருந்து கிடைச்ச டேட்டாவை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாவை வச்சு தான் இந்த ஐடென்டிஃபிகேஷனை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து தே ஹவ் யூஸ்ட் அதர் எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்சோ, மியூஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அப்புறம் வந்து வெரி லார்ஜ் டெலஸ்கோப், ரைட்? சிலியில் இருக்கக்கூடிய வெரி லார்ஜ் டெலஸ்கோப், அப்புறம் வந்து இன்ஃப்ராரெட் இமேஜஸ் டேக்கன் ஃப்ரம் ஆப்டிக்கல் டெலஸ்கோப், சவுத் ஆஃப்ரிக்கா. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வுகளோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆகஸ்ட் மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம். இந்த ஆகஸ்ட் மாத கரண்ட் அஃபேர்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இன்னொரு வீடியோவில் மேலும் பல தகவல்களோடையும் கேள்விகளோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.